நாம் தமிழர் கட்சி, பாமக, விடுதலை சிறுத்தை கட்சி, ரெட்டலை இவங்களுடைய 4 கட்சியும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம போஸ்ட் மூலியமா போட்டிருந்தோம். மக்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து மக்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு எலெக்ஷன் அதுல போட்டாங்க. இப்ப அது வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசும் சேனல் எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, விழுப்புரம் தொகுதி வெற்றி வாய்ப்பு யாருக்கு, தேர்தலுக்கு முன்னாடி வெற்றி யாருக்கு இருந்தது, தேர்தலுக்கு பின்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க, சோ அது வச்சு மக்கள்கிட்ட கேட்டு நம்ம ஒரு கருத்து கணிப்பு சர்வே எடுத்திருக்கோம். அது மக்கள்கிட்ட சொல்ல போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. விழுப்புரம் தொகுதி வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதை பத்தி நீங்க பாக்கணும்னா தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் எல்லாருமே ஓட்டு போட்டுட்டாங்க. யாருக்கு ஓட்டு போட்டாங்க, சோ அதை பத்தி நம்ம கருத்து கணிப்புல பத்தி பார்க்க போறோம். மக்கள்கிட்ட அனைவரையும் கேட்ட உடனே விழுப்புரம் தொகுதியில அனைவருமே சொன்ன பதில் என்னன்னா, சோ எல்லாருமே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. பாதி பேர் பாமக ஓட்டு போட்டேன்னாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தல் யாருங்க பிரதமரா இந்தியாவுக்கு தேவை, மக்களுக்கு நல்லது செய்வாங்க. தமிழ்நாட்டுல 19ஆம் தேதி ஓட்டு எலெக்ஷன் நடந்தது. அது விழுப்புரம் தொகுதியில எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, சோ அது மக்கள்கிட்ட போய் நம்ம ஒரு சர்வே எடுத்தோம். நம்ம சர்வே எடுத்தது இல்லாம 19ஆம் தேதி ஓட்டு எலெக்ஷன் நடந்தது. மக்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் போய் ஓட்டு போட்டாங்க. ஆனா யாருக்கு ஓட்டு போட்டாங்க, யாருக்கு அங்க வெற்றி கிடைக்கும்னு யாருமே தீர்மானமா முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி 19ஆம் தேதி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஓட்டு எலெக்ஷன் நடத்தணும். அதுல பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, பாமக, ரெட்டலை இவங்க 4 பேருடைய போட்டோஸ் போட்டு இவங்களுடைய வேட்பாளர்கள் யாருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம போட்டு இருந்தோம். மக்களும் பாத்தீங்கன்னா அவரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க நம்மளோட யூடியூப் சேனல்ல. இப்ப யாருக்கு அந்த கருத்து கணிப்புல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, விழுப்புரம் தொகுதியில ஓட்டு எலெக்ஷன் என்னன்னாக்கா யாருக்கு வெற்றின்றத தீர்மானிக்கணும்னாக்கா நம்மளோட சேனல் மூலியமாவே யார் வெற்றின்றத தீர்மானிச்சுட்டாங்க. மக்கள் அவங்க ஓட்டு போட்டு தான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம விழுப்புரம் தொகுதியில மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு தான் இந்த வெற்றி வாய்ப்பை பாத்தீங்கன்னாக்கா நம்ம மக்களுக்கு சொல்ல போறோம். வாங்க அந்த வெற்றி வாய்ப்பு யார் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கும், பாமகக்கும், ரெட்டலைக்கும் இவங்களுடைய 4 கட்சியும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம போஸ்ட் மூலியமா போட்டிருந்தோம். மக்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து மக்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு எலெக்ஷன் அதுல போட்டாங்க. இப்ப அது வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்றதான் நம்ம பார்க்க போறோம். பர்சன்டேஜ் கணக்கா நான் சொல்றேன். சோ அதை வச்சு நீங்க வெற்றி வாய்ப்பு யாருக்குன்றதை நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இடம் யார் பிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி, ஏச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள் கட்சி தான் ஃபர்ஸ்ட் இடமா பிடிச்சிருக்காங்க. 100ல எவ்வளவு பர்சன்டேஜ் பிடிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா 43% விடுதலை சிறுத்தை கட்சி ஃபர்ஸ்ட் இடம் பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. 2வது இடம் யாரு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், வேற யாருமே இல்ல, பாமக தான். சோ அங்க மிகப்பெரிய மோதலாவே விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் பாமகக்கும் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மோதலாக இருந்தது. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல 40 தொகுதி பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த 40 தொகுதியில மிகப்பெரிய ஒரு ஆர்வமாக எல்லாரும் பார்த்திருந்த ஒரு தொகுதி பாத்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதி தான். அந்த விழுப்புரம் தொகுதி வெற்றி வாய்ப்பு யாருக்குன்றது மக்கள் மிகப்பெரிய தீவிரமாக இருக்குது. காரணமே அங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் பாமகவும் மோதிக்கிறாங்க. சோ அதனாலவே மக்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதி யாருக்கு வெற்றின்றத மிகப்பெரிய ஆர்வமா காத்திருந்தாங்க. ஓகேங்களா? இப்ப அந்த வெற்றின்றது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைச்சிருக்கு. செகண்ட் இடம் பாமக கிடைச்சிருக்கு. பாமக எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 30% பாத்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியில வாங்கியிருக்காங்க. 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. 3வது இடம் யாருக்கு பிடிச்சிருப்பாங்க விழுப்புரம் தொகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி அவங்க பாத்தீங்கன்னா 3வது இடம் வந்திருக்காங்க. அதிமுக பின்னாடி தள்ளி நாம் தமிழர் கட்சி முன்னாடி வந்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி 18% பாத்தீங்கன்னா முன்னாடி வந்திருக்காங்க. இது அதிமுகவை பின்னாடி தள்ளி இருக்காங்க. அதிமுக வெறியும் விழுப்புரம் தொகுதியில 9% மட்டும் தான் பாத்தீங்கன்னாக்கா விழுப்புரம் தொகுதியில வாங்கிக்கிறாங்க. மத்தபடி ஃபர்ஸ்ட் இடம் பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி, 2வது இடம் பாத்தீங்கன்னா பாமக, 3வது இடம் நாம் தமிழர் கட்சி. ஓகேங்களா? இதுல அதிமுகவை பின்னாடி தள்ளி நாம் தமிழ் கட்சி முன்னாடி வந்திருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழ் கட்சிக்கு இருக்குங்க. விடுதலை சிறுத்தை கட்சி அவங்க ஜெயிச்சிருக்காங்கனாக்கா அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க, அதனால வெற்றின்றதை தீர்மானிச்சாங்க. பாமகவும் பாத்தீங்கன்னா கூட்டணியில இருந்தாங்க, அதனால செகண்ட் இடம் வந்தாங்க. ஆனா அதிமுகவும் கூட்டணியில இருந்திருக்காங்க, தேமுதிக கூட. ஆனா அவங்க 9% மட்டுமே வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிட்டாங்க. ஆனா அவங்க 18% பாத்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியில வாங்கிக்கிறாங்க. இது மிகப்பெரிய வெற்றி பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சி இருக்குங்க. ஆனால் உண்மையாலுமே வெற்றி யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி, ஏச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள் கட்சி தான் பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி ஃபர்ஸ்ட் இடம் பாத்தீங்கன்னாக்கா இருக்காங்க. இது எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலியமாக 19ஆம் தேதி ஓட்டு எலெக்ஷன் நம்ம நடத்தணும். அனைவரும் பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு பாத்தீங்கன்னா அனைவரும் போட்டாங்க. மினிமம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்கா மினிமம் 55,000 பேர் பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு போட்டிருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு தீர்மானிச்சு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு போயின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சோ நீங்க யாருக்கு ஜெயிப்பாங்க, இதுல வந்திருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு இது இல்ல, இது வெற்றின்றது வேற ஒருத்தவங்களுக்கு தான் தீர்மானிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களின் ஒருத்தனாக பேசுகின்றான் என்றொன்றும் உங்களோட இணைந்திருக்க. என்னோட சேனலும் மறக்காம சப்போர்ட் ஆதரவு கொடுங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.